ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்டே சமையல் என்ன சமைக்கலாம் பார்க்கலாம். ஈரோடு ஹேமாஸ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 மிளகு, 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டுச்சு. இப்போ கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை தண்ணி ஊற்றிச்சு. எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன். கழுவி வச்சு வச்சுக்கூடிய செம்மஞ்சள் சேர்த்துக்கலாம். ரெண்டு கை சேர்த்துனீங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப சேர்த்துனீங்கன்னா குழம்பு ஃபுல்லாக வெறுக்கிறியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. 2 கை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம். அதுங்கள பருப்பு வெந்துருச்சு. இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் பருப்பும் கீரையும் கலந்து வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் புளிக்கரிசியில் சேர்த்துக்கலாம். புளிக்கரிசியில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கினா சுவையான கீரை சாம்பார் தயார். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு ஹேமாஸ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.